யுவர் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. சரி, இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் என்னன்னாக்கா, செபியில் வந்துட்டு எக்ஸ்பைரி டேயில் வந்துட்டு ஒரு மாற்றம் கொண்டுட்டு வரோமான்றது ஒரு ப்ரொப்போசல். அந்த ப்ரொப்போசல் கொடுத்ததுக்கே வந்து பிஎஸ்சியும் ஏஞ்சல் ஒன்று வந்து கொஞ்சம் செம்மையை அடி வாங்கினது. அது எந்த அளவுக்கு அடி வாங்கினதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் டே டோட்டல் மூவ்மெண்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோ கேப் வந்து கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துது. எதனாலன்றதை நம்ம சார்ட்லேயும் உள்ள டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஆஸ் யூசுவல் நம்ம பார்க்குற மாதிரி F&O ஸ்டாக்கில் ஒரு டாப் 2 ஸ்டாக் கெய்னர்ஸ்லேயும் ஒரு டாப் 2 லூசிங் ஸ்டாக்கில் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விட்டாலே நம்முடைய சொந்த ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் செய்துவிட்டு நம்முடைய சொந்த முடிவு எடுப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் கதைக்கு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த பிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, செபி வந்து ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸ்பைரி டே வந்துட்டு அந்த பை மந்த்லியாக எடுத்துகிட்டு வரதா சம்திங், அந்த வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதில் ஒரு மாற்றம் கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல். அதுக்கே வந்து என்னாச்சு, செபி இது பிஎஸ்சியில் வந்து செம்ம அடி. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்லையும். ஸோ பிஎஸ்சியில் ஏன் அடி வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, F&O செக்மெண்ட்டில் இந்த இயரில் வந்து 1415 கோடி வந்துட்டு வருமானம் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய டோட்டல் வருமானம் சோஃபார் இந்த 25 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3236. ஸோ இந்த 1415 கோடி அப்படின்றது டோட்டல் வருமானத்தில் 44%. கிட்டத்தட்ட நியர்லி 50% F&Oவில் அது மட்டும்தான் வருது. இப்போ ஒருவேளை இந்த F&Oவில் வந்துட்டு எக்ஸ்பைரி ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட் வச்சாலோ இல்லைனாக்கா 2 வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் கொண்டுட்டு வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பயங்கரமாக F&Oவில் வால்யூம் எல்லாம் குறைஞ்சதுனாக்கா அவங்க ரெவென்யூ வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் ரீசன் வந்துட்டு பிஎஸ்சி வந்து செம்மையாக வந்து அடி வாங்கியிருந்தது. அது சரி சார், பிஎஸ்சி வந்து எக்ஸ்சேஞ்சு அங்கே வந்து வால்யூம் எல்லாம் குறையுது, அங்கே அடி வாங்கினது ரேட்டு. ஏஞ்சல் ஒன்ல ஏன் சார் அப்படின்னாக்கா, அங்கேயும் இதே கதை தான். நமக்கு நல்லாவே தெரியும். ஜானி ஸ்ட்ரீட் வந்து இஷ்யூ வந்த உடனே வந்துட்டு செபி அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக மார்க்கெட் மந்த நிலைமைக்கு போச்சு. ஸோ பிஎஸ்சி ஈவன் வந்து ஏஞ்சல் ஒன்லாம் பயங்கரமாக அடி வாங்கினது. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஏஞ்சல் ஒன்ல வந்து ஜானி ஸ்ட்ரீட் வந்துட்டு அவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து நிறைய வந்து குறைஞ்சதுனாக்க அவங்கள ரெவென்யூ வந்து அடி வாங்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஸ்டாக் வந்து மேஜர் அடி வாங்கியிருந்தது. ஈவன் எம்சிஎஸ் கூட வந்து வந்திருந்தது. பட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்லாவே அடி வாங்கியிருந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு அடி வாங்கினது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் 1 by 1 பார்த்தலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து 33 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு 25,083 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லார்ஜ் கேப் அந்த நிஃப்டி 100 வந்து ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா -3.56% வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ், மைக்ரோ கேப் வந்து மார்ஜினல் நெகட்டிவில் இருந்தது. எல்லாமே மிஸ்மேட்சாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இது மிட் கேப் வந்து ஒரு -89 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸ்மால் கேப் வந்து ஒரு மார்ஜினலி பாசிட்டிவ், மைக்ரோ கேப் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலே வந்து நான் திரும்ப சொல்லுது என்னன்னாக்கா, இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துருக்கோம் ஒரு முக்கியமான இண்டெக்ஸ், இந்த மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ். ஸோ மைக்ரோ கேப்பும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் நிஃப்டி மேலே போகுது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வலுவான ஒரு ஏற்றமாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா -1.70. ஸோ இதில் ஒரு சிங்க் ஆகணும். மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வந்து பாசிட்டிவ்னா ஒரே உள்ள பாசிட்டிவில் சிங்க் ஆகணும். நெகட்டிவ்னா ஒரே மாதிரி சிங்க் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆகும்போது வந்துட்டு எங்கேயோ வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது. இப்போ நிஃப்டி வந்து சின்னதாக பாசிட்டிவாக மேலே போனால் கூட அது வந்து நிலைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. பார்ப்போம். பார்க்கக்கூடிய நாட்களில் தான் நமக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம சொல்ல வந்தது சரியானது நமக்கு தெரியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஜஸ்ட் 56 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு 55,755 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 33 பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து 35,723 முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தான். ஸோ பெரிய அளவில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது நெகட்டிவாக வந்திருந்தாலும் ஒரு 33 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக 33 பாயிண்ட் வந்திருந்தால் கூட வந்துட்டு எதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது.
ரைட். ஸோ செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50-50 கணக்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனாக்கா ஹெல்த் கேர் அந்த ஃபார்மா உள்ளதுக்கு ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா ரெண்டுமே வந்து 0.95% வந்து நல்ல பாசிட்டிவ். தென் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் வந்து 0.3%. ஸோ ஒரு மார்ஜினல் தான். டவுன் சைடில் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி வந்து 0.64 வந்துட்டு அதுதான் வந்து ஹையஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எக்ஸப்ட் அந்த ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரை தவிர, பிகாஸ் அது நியர்லி 1%. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக்டார் வைஸ் ஒரு 50% பாசிட்டிவாக இருக்குது, 50% வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 50-50 அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு தெளிவில்லாமல் மதில் மேல் பூனையாக ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் ஓவரால் இருக்குது. ஸோ இந்த 33 பாயிண்டில் யாருடைய கைங்கரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க் வந்து 22 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன், ரிலையன்ஸ் வந்து ஒரு 16 பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு டுகெதர் ஒரு 40 பாயிண்ட் வந்திருக்க வேண்டியது. மற்றதெல்லாமே வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவில் கான்ட்ரிபியூட் பண்ணதால மொத்தமாக ஒரு ஜஸ்ட் ஒரு 33 பாயிண்ட் பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓவரால் டைரக்ஷன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த 25,000 வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அது தாண்டி வந்து கொஞ்சம் மேலே இருந்தால் கூட இப்போ 25,084 இருக்குது. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னாக்கா 25,154 வரைக்கும் போனது. போயிட்டு கிட்ட வந்து அங்கேருந்து எகைன் ஒரு 75 பாயிண்ட் வந்து டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோ கேப் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஐடியும் பார்த்தோம், அதுவும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மூமெண்ட் இன்றைக்கி இல்லை. ஸோ எல்லாம் ஆல் டுகெதர் வந்து நிஃப்டி மொமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே கால் பண்ண போக்கில் ஏதோ மேலே போய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர ஒரு உற்சாகமான ஒரு ஏற்றம் காணும். பார்க்கலாம் வரக்கூடிய நாடுகள் அது வருதா அப்படின்றது. தென் பேங்க் நிஃப்டி அதுவும் அதே கதை தான், ஜஸ்ட் ஒரு 57 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 55,994, கிட்டத்தட்ட 56,000 அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து இறங்கி வந்து முடிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் அங்கேயே அது கொஞ்சம் தக்க வச்சுருந்தா கூட வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹெல்த்தியாக இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஒரு 5 செஷன்ஸ் இல்லை 4 செஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ஏரியாலேயே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குது. ஸோ மேலே போகிறதா கீழே போகிறதா அதுக்கும் திக்கு தெரியாமல் வந்து ஒரு முச்சந்தில் நிற்கிற மாதிரியே இருக்குது. வழி தவறி எங்கள் முச்சந்தில் நிற்கிற மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது. தென் நிஃப்டி ஐடி பார்த்தோன்னாக்கா நேற்று நல்லா செம்மையாக ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 34 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. எப்படியோ நிஃப்டி ஐடி வந்து ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ்லேயே வந்திருக்குது, ஒரு நல்ல விஷயம். பட் எனிவே இந்த 35 வந்து பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ எகைன் வந்து இது பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா 32,650 தான் அது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொமெண்டம் இல்லைன்னா கூட வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தோணுது. லெட் வி சி கமிங் டேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ஃபேவரேட் இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் இது. ஒரு நல்ல ரிலையபிள் மார்க்கெட்டு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ அது இன்றைக்கி வந்து -48 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. பட் ஓவரால் இது கொஞ்சம் மொமெண்டம் நல்லா இருந்தால் கூட வந்துட்டு ஏன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் வந்துட்டு சம்டைம் ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங்காக வந்து முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மிட் அண்ட் மைக்ரோ கேப் கான்ட்ராக்டிங்காக முடிஞ்சிருக்கு. இந்த மூணுமே கண்டிப்பாக சிங்க் ஆகணும். ஒரு பாசிட்டிவ்ல மூணுமே பாசிட்டிவில் இருக்கும், நெகட்டிவ்னு மூணுமே நெகட்டிவில் இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். இல்லைனாக்கா வந்து மிட் கேப் வந்து எஃப் அண்ட் ஓவில் விளையாடுற மாதிரி தான் அது. ஏன்னா அதில் கொஞ்சம் எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்துட்டு இதுவும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி இல்லை. அட் த சேம் டைம் நெகட்டிவிட்டி ஒன்றும் தெரியல. ஸோ எதுவுமே வந்து ஒரு தீர்மானமாக வந்து நம்ம வர முடியாத மாதிரியே இருக்குது மார்க்கெட்டு. பட் வாட் எவர் இட் மே பி, பெரிய அளவில் வந்து காலம் வராமல் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறது அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட்டுடைய டோட்டல் சங்கதி. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்று டவ் வந்து 16 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 15 பாயிண்ட் நெகட்டிவில். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து -142 பாயிண்ட். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா S&P 500 அண்ட் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் வந்திருக்கு, சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா இந்த பேங்க் நிஃப்டி மாதிரியே பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து ஒரே ரேஞ்சிலேயே வந்து ஒரு 4-5 நாளாக அப்படியே ஊசல் அடிக்கிட்டே இருக்குது. மேலே போகிறதா கீழே போகிறதா, மேலே போகிறதா கீழே போகிறதான்ட்டு. பட் வாட் எவர் இட் மேபி இது வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் அந்த ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஆல் டைமில் இருந்து வெரி ஃபார் அவே இந்த டவுன் சைட். ஸோ அதுதான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்.
பார்க்கலாம். ஸோ இது ஏதாவது மேலே போக ஆரம்பிச்சதுனாக்கா, இப்போ நம்ம மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக திரும்பி இருக்கு. இதுவும் மேலே போச்சுன்னாக்கா, நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே மேலே போகும். இல்லைனாக்கா இது கீழே வர ஆரம்பிச்சதுனாக்கா, மேலே போகும்போது போகாத மார்க்கெட் கீழே வரும்போது கண்டிப்பாக கீழே வந்துரும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஸோ இதனுடைய S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா, எகெயின் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு 4, 5 செஷன் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எடுத்துக்கலாம். பட் இங்கே நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாவே வந்து டெய்ல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹேம்பர் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. அதை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் புல்லிஷாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது, இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். தென் வந்து நாஸ்டாக் பார்க்கும்போது அதுவும் அதே கதை தான். பட் இது வந்து நாஸ்டாக் வந்து சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணது, பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் எபோவ் சப்போர்ட் லைனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு காஷியஸாக இருக்கக்கூடிய இடம். ஸோ 21,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்டுடைய சங்கதி. யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த பாசிட்டிவ் இல்லைன்னா கூட எந்த ஒரு நெகட்டிவும் எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் அந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நியர் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு எந்த பாசிட்டிவும் இல்லை, எந்த நெகட்டிவும் இல்லைன்னா கூட வி ஆர் அவே ஃப்ரம் த ஆல் டைம் ஹை. ஸோ அதுதான் வந்து 2 மார்க்கெட்டுக்கும் உள்ள பொருத்தமும் வித்தியாசமும். ஓகே, தென் நம்முடைய F&O ஸ்டாக்னு வரும்போது, இன்றைக்கி F&Oவில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிஎல் அண்ட் மேன்கைண்ட், அதே மாதிரி டாப் லூசர்ஸில் பிஎஸ்சி அண்ட் ஏஞ்சல் ஒன். ஸோ இது வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேன்கைண்ட் பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு டிசசிவ் க்ரீன் கேண்டில். ஸோ அது இமீடியட் டார்கெட் பார்த்திங்கன்னாக்கா 2700 வந்து இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் வச்சுனாக்கா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகும்னு சொல்ல நான் ப்ராபப்ளி இட் வில் பி அரௌண்ட் 3000 வந்து இந்த இடம் வரும். பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது எந்த அளவுக்கு வருது, இது பிரேக் ஆகுதா இல்லைன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு இமீடியட் டார்கெட் வந்துட்டு 2700 வந்து ஒரு இமீடியட் டார்கெட்டாக இதற்கு இருக்கும். தென் வந்து பிஜிஎல் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இந்த 440 வந்து இந்த எஸ்பெஷலி இந்த 450, 440 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நல்ல வேளை அது வந்து எதுவும் பிரேக் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா +4% இன்றைக்கி பாசிட்டிவாக காட்டினா கூட நேற்று ஹை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இதுக்கு இமீடியட் டார்கெட் பார்த்திங்கன்னா நேற்று ஹை தான் இதோட இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். 575 வந்து இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னாக்கா தான் அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நாளைக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்துட்டு நேற்று ஹை வந்து க்ளோஸ் மேலே வரணும். வந்தால் தான் வந்துட்டு இது கொஞ்சம் அப்சைடு வந்து வரும். இல்லைனாக்கா இது டவுன் சைடு வந்து தொடர்றதுக்கோ இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. தென் பிஎஸ்சி நம்முடைய சங்கதி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு டிசைசிவ் டவுன் சைட் கேண்டில் 7.58% வந்து இங்கே டவுன், ₹191. ஸோ அதோட மைனர் சப்போர்ட் இப்போ வந்து 2280 அப்படின்றது ஒரு மைனர் சப்போர்ட். இன்னும் ஒரு ₹50 பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ₹2000 மேலே இருக்கிற ஸ்டாக் வந்துட்டு ஒரு ₹50 பெரிய விஷயமே கிடையாது. அந்த ₹50 பிரேக் ஆகாமல் இருக்கணும். இது வந்து 2280ன்றது ஒரு மைனர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஒரு மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2000 இருக்கும். இது வந்து பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். தென் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் சைடில் ஒரு சேனல்லே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து சேனல் ஹையில் இருந்து இன்றைக்கி 6.73% வந்து டவுன், ₹183. ஸோ இதனுடைய அடுத்த டார்கெட் டவுன் சைட் டார்கெட் பார்த்திங்கனாக்கா நியர்லி 2400, 2450 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ணாத வரைக்கும் நல்லது. பிரேக் பண்ணிச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் நல்லாவே வரலாம். அப்போ வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து இதோடைய டார்கெட் வந்து 2200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 2400, 450 ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த 4 ஸ்டாக் யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு முறை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேரிங் மை வியூஸ் ஆன் திஸ் ஸ்டாக்ஸ் அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு கொஞ்சம் லென்த்தியாக பேசி வரேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ணனுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.